நெல்லை மாவட்டம் நாயுடு சமுதாய நலச்சங்க பொதுக்குழு கூட்டம் டவுனில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் தலைமை வகித்தார். சங்க பொருளாளர் கணேசன், சங்க துணைத் தலைவர் ராமசுப்பு, துணை செயலாளர் வேணுகோபால், ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ், நெல்லை சங்க தலைவர் நம்பிராஜன், விகேபுரம் சங்கம் முத்துராஜ், ராதாபுரம் சங்க கௌரவ தலைவர் கோவிந்தராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க செயலாளர் இசைக்குமுத்து ஆண்டறிக்கை படித்தார். நெல்லை சந்திப்பு சங்க செயலாளர் சீதாபதி, பொருளாளர் சின்னசாமி, பாளை நாயுடு சங்கம் சக்திவேல், ராமச்சந்திரன், மூர்த்தி, கிருஷ்ணன், கோவிந்தராஜன் ஆகியோர் பேசினர். சிறப்பு விருந்தினர்களாக நெல்லை டவுன் கண்ணன் நாயுடு, ராதாகிருஷ்ணன், புருஷோத்தமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் சங்க வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட பகுதிகளை உள்ளடக்கிய நாயுடு சங்கம் தனியாக அமைக்கப்பட உள்ள நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள விகேபுரம், வீரவநல்லூர், பாளை, நான்குநேரி, அம்பை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி நெல்லை மாவட்ட சங்கத்தை வலுப்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டது. பாளை நாயுடு சமுதாயம் சங்க அவைத்தலைவர் அந்தோணி நன்றி கூறினார். நெல்லை மாவட்டத்தின் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக முக்கியமான நோக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தணிக்கை அறிக்கை செய்கிறோம். அந்த தணிக்கை இருக்கிறோம். அதுக்கடுத்த கூட்டத்தை இந்த மாவட்டத்தை எப்படி வலுப்படுத்துறது செய்கிறோம். அடுத்தது போல் தென்காசி மாவட்டத்தை அவர்கள் தனியாக செயல்படுகிறது, நெல்லை மாவட்டம் தனியாக செயல்படுறது தீர்மானிக்கப்படுகிறது. உடன் கூட்டத்தில் அடுத்தால நம்முடைய நிர்வாகிகள் பின்னால் அறிவிப்பு தெரிவித்து வருகிறோம். நெல்லை மாவட்ட நாயுடு சமுதாய நலச்சங்க பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. வெகு சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு பெருந்திரளாக நாயுடு சமுதாய உறவினர்கள் வந்திருந்தார்கள். கூட்டத்தில் நாயுடு சமுதாயத்துக்கு ஓபிசி, இந்த பேக்வேர்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சில இடத்துல கிடைக்கலன்னாங்க. அதுக்குண்டான ஏற்பாடு மாவட்ட தலைவரை சொல்லி அதையும் ஏற்பாடு பண்ணுதாங்க. அப்புறம் நாயுடு சமுதாயத்தில் சில இடத்துல கிளை சங்கங்கள்லாம் இல்லை. அந்த கிளை சங்கங்கள்லாம் அமைப்பதற்கு நாயுடு சமுதாய இளைஞரணி பொறுப்பாளர் ஆர் நாகராஜர் அவரும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். நன்றி சொல்லுவோம். அப்புறம் திருமல் நாயக்கர் மகால், மதுரையில் உள்ள திருமல் நாயக்கர் மகால் தமிழக அரசின் சார்பில் புது பொலிவுடன் செப்பனிட புது பொலிவுடன் செயல்பட தமிழக அரசு செய்யவிருக்கிறது என்று செய்தித்துறை சார்பாக தெரிவித்தார்கள். தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.